மனித உடல்களில் விதவிதமான நோய்கள்லாம் வருது இல்லையா? இப்போ அதை ஹீல் பண்ணணும், அதை கியூர் பண்ணணும். இதுக்கு மருத்துவ முறைகள் பார்த்தா ரொம்ப டைவர்ஸாக நிறைய இருக்குது. இதை பற்றி விவாதங்கள் கூட நடக்குது. எது சிறந்த மருத்துவ முறை? ஒவ்வொருத்தங்களும் ஒன்று கொண்டு வராங்க. எவிடன்ஸ் சுத்தமாக இல்லைனா கூட அவங்க கூட மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. அவங்கள நம்பி கஸ்டமர்ஸ் போகிறாங்க. ஒரு சயின்ஸில் ஃபிட் ஆகாத மெத்தடை கூட வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து ஏதோ ஒரு ஹீலிங் மெக்கானிசம் நடக்குது அப்படின்னு சொல்கிறத நம்பி பப்ளிக் போவாங்க. பல நேரங்களில் அறிவியலில் பொருந்தாத மருத்துவ முறைகளை வந்து ஆதரவு கொடுத்து அங்கீகாரம் கொடுத்து அது சயின்ஸில் ஃபிட் ஆகாது, ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கல்ச்சரல் பிளண்ட் ஆகிடும். அப்போதான் சிக்கல்கள், காம்ப்ளிகேஷன்ஸ் உருவாகும். நோய்களுக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவ தீர்வுகள் வந்து உடனே ரெடி ஆகாது. அது வந்து பல வருடங்கள் கூட ஆகலாம். ஸோ அது ஹீலிங் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் அது ஒரு 7 ஸ்டேஜஸை எப்படி கிராஸ் பண்ணி வரும். இந்த தீர்வுகள் வந்து நம்ப தகுந்த தீர்வுகளாக மாறுறதுக்கான ஒரு 7 ஸ்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். ஹெச், அது வந்து ஹோமியோஸ்டாசிஸ். ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னா உடல் உறுப்புகள் எல்லாமே ஒருங்கிணைஞ்சு வேலை செய்யறது. பிசியாலஜியில் நம்ம மருத்துவத்துறையில் வந்து நம்ம மருத்துவ படிப்பில் முதல் பாடமே அதுதான், ஹோமியோஸ்டாசிஸ். இப்போ உடம்பு வந்து நம்ம உடம்புல வந்து நிறைய ஹீலிங் மெக்கானிசம் உள்ள நடந்துகிட்டே இருக்குது. ஈஸியாக நம்ம உடம்புல நோய்கள் வராது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு உறுப்பும் இன்ட்ராக்ட் பண்ணி இன்டெகிரேட்டடாக வேலை செய்யுது. செல்ஃப் ரெகுலேட்டிங் மெக்கானிசம்ஸ் இருக்குது அதுக்கு. ஸோ ஈஸியாக வந்து அது வந்து ஒரு நோய் வந்து முடமாகாது. அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் நம்ம உடம்புல நிறைய இருக்குது. ஸோ அதுதான் நாங்கள் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிறதுல படிப்போம். ஆனால் சமீபத்தில் வந்த ரிசர்ச்சஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிற பிரின்சிபிள் வந்து மருத்துவத்தில் வந்து அப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க ஸ்ட்ராங்கா அப்படின்னு சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்றாங்க. அடுத்து வந்து எம்பீரிக்கல் எவிடன்சஸ். எம்பீரிக்கல் எவிடன்சஸ்னா நம்ம பிராக்டிஸ் பண்ண நம்ம கிடைக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள், அந்த எவிடன்சஸ். ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான். மனித உடல் வந்து இப்போ மெஷின் மாதிரி இல்லை. ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு 1000 மெஷின்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா நம்ம வந்து அதுல எதிர்பார்க்கலாம். ஸோ 1000 மெஷின்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மேபி அதுல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொஞ்சம் அங்கங்க முன்ன பின்ன இருக்கலாம். அதுல கூட டிஃபரன்ஸ் வரும். ஒரே ஃபேக்டரி, ஒரே இண்டஸ்ட்ரி டிசைன் பண்ற ஒரு 1000 மெஷின்ல அங்கங்க சில பிழைகளோ சில எஃபிஷியன்சில சேஞ்சஸோ டிஃபரன்சஸோ இருக்கலாம். ஆனா ஹியூமன் பாடி வந்து எக்ஸ்ட்ரீம்லி யூனிக். ஒரே ஹைட்ல இருப்பாங்க, ஒரே ஏஜா இருக்கும், ஒரே வெயிட்டா இருப்பாங்க, ஒரே பாடி ஃபேட் பர்சன்டேஜா இருக்கும், பிளட் பிரஷர் சேமா இருக்கும், எல்லாமே சேமா இருக்கும். பட் ஆனா எங்கேயாவது இடத்துல அவங்களுக்குள்ள வித்தியாசங்கள் வந்துடும். அந்த மாதிரி ஒவ்வொரு பாடியும் அது யூனிக். ஸோ ஈஸியா வந்து ஹியூமன் பாடியை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. எம்பீரிக்கல் எவிடன்சஸ்னா நான் நம்புறது என்னன்னா, ஹியூமன் பாடி ஒரு 100 பேரை 200 பேரை கலெக்ட் பண்ணி ஒரு மாதிரி ரிசர்ச் பண்றதுல கொஞ்சம் டஃப். ஸோ நம்ம கேஸ் ஸ்டடிஸ்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பேஷண்ட்டையும் ஆழமா படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஆக்டிவிசம். இந்த ஹெல்த் ஆக்டிவிசம்னா என்னன்னா, மருத்துவத்தில் நல்ல விஷயங்கள் இருக்கும், தீங்கு விளைவிக்கிற விஷயங்களும் இருக்கும். அதெல்லாம் வெளிப்படுத்தணும் இல்லையா? அது வந்து ஆஸ் எ ப்ரொஃபஷனல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜேர்னல் பப்ளிகேஷன்ஸ், இந்த மாதிரி மீடியா இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி அதை பப்ளிசைஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பப்ளிக் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து பொதுமக்களும் சேர்ந்து, அந்த மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸோட சேர்ந்து அந்த மாதிரி அந்த மூவ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கிறப்போ அவங்க தான் ஆக்சுவலாக ஃப்ரண்ட்ல இருக்கணும். இந்த பீப்புள் தான் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கணும். அதுக்கு பேர் டிரான்ஸ் டிசிப்ளினாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போதான் வந்து அது பாலிசி சேஞ்சிங், பாலிசியை வந்து மறுபடியும் ரீவிசிட் பண்ணி அதில் என்ன பிள்ளைகள் பார்க்கறதுக்கோ இல்லைன்னா புதுசாக ஒரு பாலிசிஸ், ஹெல்த் பாலிசிஸ் கொண்டு வரதுக்கோ இந்த மாதிரி இந்த ஆக்டிவிசம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து லைஃப் ஸ்டைல் மெடிசன். இதை பற்றி நான் மறுபடியும் பேசிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த வாழ்க்கை முறையை பேஸ் பண்ணி சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணும்போது நம்ம ஹெல்த் ஃபிட்னஸ் கோல்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியுது. அதுக்கான ஆதாரங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. இந்த லைஃப் ஸ்டைல் மெடிசன் பிரின்சிபிள்ஸ் வந்து மெடிக்கல் பிராக்டிஸ், பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம்ல வந்து அப்ளை பண்ணும்போது மிகப்பெரிய சேஞ்சஸ், மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நம்புறாங்க. அடுத்து வந்து இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச். ஸோ நம்ம மெடிக்கல் ஃபீல்ட் வந்து ஏகப்பட்ட ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. அது எல்லாருமே வந்து என்ன கேட்டா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மாதிரி தான். ஸோ அவங்க எல்லாமே ஒரு கண்டிஷன் எடுத்துக்கிட்டா, உதாரணத்துக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னா நெஃப்ராலஜிஸ்ட் மட்டும் வேலை செய்யாம ஒரு பெரிய டீமே வேலை செஞ்சாதான் நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிற பிரின்சிபல் பேஸ் அந்த லென்ஸ்ல பார்க்கும்போது ஒரு பேஷண்ட் ஆஸ் அ ஹோல் அவர் உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையும் நம்ம புரிஞ்சிக்க முடியும். இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச் அப்படிங்கிறது வந்து இன்னும் வலுப்படுத்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டடிஸ் பெரிய ரிசர்ச்சஸ் பண்ண முடியல, நம்மளுக்கு வந்து டைம்லாம் இருக்காது. ஸோ இந்த ஒவ்வொரு பேஷண்ட்டையும் ஆழமா புரிஞ்சிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த இன்டர்டிசிப்ளினரி அப்ரோச்ல தான் கிடைக்கும். அடுத்து வந்து நாவல்டி. எஸ்பெஷலி இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்டெலெக்சுவல் ஹியூமிலிட்டி. அப்படின்னு என்னன்னா நம்மளுக்கு வந்து அது வந்து ஆப்போசிட் ஆஃப் இன்டெலெக்சுவல் அரகன்ஸ். எனக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்றதுதான் கரெக்ட், எனக்கு எந்த எல்லா ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது வேற ஏதாவது புதுசாக ஒரு ஆதாரம் கொண்டு வந்து
நம்ம பழைய விஷயங்கள்லாம் உடச்செறிய முடியும். அந்த மாதிரி சயின்ஸ்ல வந்து அந்த ஸ்கோப்ல இருக்குது. ஸோ அதனால இன்டெலெக்சுவல் ஹியூமிலிட்டிங்கிறது வந்து ரொம்ப ஹம்பிளா, ஏன்னா என்கிட்ட நான் கண்டுபிடிச்ச விஷயங்கள், நான் ப்ராக்டிஸ் பண்ண விஷயங்கள்ல பிழைகள் இருக்கலாம், கட்டுறது கையளவுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த மனப்பக்குவத்தோட நம்ம போறப்போ நிறைய விஷயங்கள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண விஷயங்கள், பல 100 ஆண்டுகள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண விஷயங்கள் கூட பிழையானது அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த எவிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம், இப்போ சயின்ஸ்னா என்ன, எவிடன்ஸ் தானே. அந்த எவிடன்ஸை கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட நம்ம நம்பாம நம்ம ரெசிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்டெலெக்சுவல் அரகன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல புதுசா என்ன எவிடன்ஸ் வந்திருக்கோ அதை நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கறது என்ன பிரச்சனை. ஸோ அப்படி அப்ளை பண்ணி பார்க்குறப்போ நம்மளுக்கு டவுட்ஸ் வரலாம், இல்லைன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண விஷயங்களை பிழைன்னு சொன்னவர் அது அவர் சொன்னது கரெக்டாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி டைம்ல நம்ம அந்த நாவல்ட்டியை நம்ம எம்ப்ரேஸ் பண்ணணும். அடுத்து வந்து ஜெனரலைசேஷன், பொதுமைப்படுத்துதல். மருத்துவத்துறையில இருந்து ரொம்ப சிக்கலான விஷயம் அப்படின்னா இதுதான். ரொம்ப அவசரப்படக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் அந்த ரிசல்ட் தான் வரும், அந்த டயக்னோசிஸ் தான் கரெக்டாக இருக்கும், அந்த ட்ரீட்மெண்ட் தான் கரெக்டாக இருக்கும், நம்ம பொதுமைப்படுத்த முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் யூனிக்காக இருக்கிறதுனால ரிசல்ட்ஸ் டிஃபர் ஆகும். சில பேருக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம், சில பேருக்கு ரிசல்ட் சுத்தமாக வராமல் போயிடலாம். அதுக்கு தேவை இன்டெப்த் அனாலிசிஸ், நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணணும். முக்கியமா லாங்கிடியூடினல் ரிசர்ச்சஸ், அதாவது ரொம்ப காலங்கள், ரொம்ப வருடங்கள் பண்ணக்கூடிய, கண்டினியூஸா பண்ணக்கூடிய ரிசர்ச்சஸ். இது மெடிக்கல் ஃபீல்ட்ல இந்த பேஷன்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ரிசர்ச் எல்லாம் கொஞ்சம் டஃப்பானது. உதாரணத்துக்கு ஸ்ட்ரோக் வந்த ஒரு 100 பேர் வச்சு நான் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்கணும், அதுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வருது, நம்ம அப்படி ரிசர்ச் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க சஃபர் ஆயிட்டு இருப்பாங்க, எல்லா பேஷண்ட்டும் எல்லா ஃபேமிலியும் சஃபர் ஆயிட்டு இருக்கும். அவங்களுக்கு வந்து நான் ரிசர்ச் பண்றேன்னு அவங்களை கூட முடியாது இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து கியூர் ஆகுதா, அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் பண்ணதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனாலும் ஒவ்வொரு பேஷண்ட்டும் என்ன எப்படி ரெஸ்பாண்ட் ஆறாங்க அப்படிங்கறத நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணிட்டே இருக்கலாம்.